தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இவங்க தான் வந்து தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். சமீபத்துல சிவகாசியில அரசு பள்ளிக்கு ஆய்வு மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைறாங்க. யாரு? அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். உள்ள நுழையிலப்பவே வந்து 2-3 கேமராவும் உள்ள போகுது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கேமராவும் உள்ள போகுதுங்கிறது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே அந்த கேமராவோட ஒரு பள்ளிக்குள்ள என்டர் ஆகி அதுல இருக்கக்கூடிய ஒரு வகுப்புக்குள்ள என்டர் ஆறாங்க. அதாவது ஒரு கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகி உள்ள நுழைஞ்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவியை எழுப்பி விடுறாங்க. ஃப்ரண்ட்ல உட்கார்ந்திருக்க ஒரு மாணவி, நம்ம பிளர் பண்ணிருக்கோம், அந்த மாணவியை எழுப்பி விட்டு இவங்க வந்து அந்த மாணவிட்ட கேட்கறாங்க, ஆய்வு மேற்கொள்றோம் அப்படிங்கிற பேர்ல கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, சுத்தி கேமரா இருக்கு, அந்த மாணவியை எழுப்பி விட்டு கேள்வி கேட்கறாங்க அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். என்ன கேள்வி அப்படின்னா, வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங், அதாவது உங்க அப்பா என்ன செய்கிறார் அப்படிங்கறத ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அந்த மாணவிட்ட. அந்த மாணவி டக்குன்னு பதில் சொல்ல முடியல. ஏன்னா ஜென்ரலாவே நம்மளே பள்ளி படிக்கிறப்ப ஒரு 40-50 பேர் கிளாஸ்ல இருப்போம். அப்ப திடீர்னு டீச்சர் நம்மள எழுப்பி விட்டு கேட்டா ஒரு பதட்டம் வரும். டக்கு நம்ம பதில் தெரிஞ்சாலும் திணறுவோம். நம்மளுக்கே ஐயோ என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஏன்னா 40 பேர் நம்மளே பாப்பாங்க, உண்மை அவமானமா இருக்கும், ஒரு மாதிரி தர்மசமான சூழ்நிலை நம்ம தள்ளப்படுவோம். ஜெனரலா ஒரு 40-50 பேர் இருக்கிறப்பவே. இப்ப இந்த பள்ளி மாணவர் எழுப்பி விட்டு கேட்கறாங்க. அந்த மாணவிக்கு என்ன தோணும்னா, அமைச்சரே கேட்கறாங்க, சுத்தி கேமரா வேற இருக்கு, தமிழ்நாடே பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்ட நிலை ஜெனரலாவே இயல்பாவே இருக்கும். உடனே அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா என்னது இது, வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங், ரொம்ப பேசிக்கான கேள்வி கேட்கிறேன், இந்த பொண்ணுக்கு தெரியல, சரி நீங்க கொஞ்சம் கான்வர்சேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டீச்சர்ட்ட சொல்றாங்க. யாரு? அமைச்சர் வந்து அங்க கூடிய ஸ்கூல் கிளாஸ் டீச்சர்ட்ட, நீங்க கொஞ்சம் அந்த பொண்ணுட்ட கேள்வி கேளுங்க, ஒரு கான்வர்சேஷன் பண்ணுங்க, உரையாடுங்க, அதுக்குனாச்சும் பதில் சொல்றாங்களான்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை பேச வைக்கிறாங்க. டீச்சர் அந்த மாணவிட்ட கேள்வி கேட்கறாங்க, ஆங்கிலத்துல கேட்கறாங்க, வெவ்வேறு கேள்விகள் கேட்கறாங்க. அப்ப அந்த மாணவி பதில் சொல்றாங்க. ரைட்டா? பதில் சொல்றாங்க. இயல்பாவே ஒரு பதட்ட நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு பள்ளி மாணவியை தள்ளி இருக்காங்க அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். அப்படிதான் இந்த விஷயத்தை பார்க்கணும். இது அமைச்சர் எப்படி இதை வந்து எனக்கு உள்ளபடியே என்ன புரியல அப்படின்னா, கேமரா இருக்கு, கேமரா சுத்தி அங்க இருக்கு, இங்க ஒரு மாணவியை எழுப்பி விடுறாங்க, மாணவிக்கு எதுவும் தெரியல அப்படின்னா பொதுவாகவே ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? சோ ஒண்ணும் இல்லமா, பொறுமையா இருமா, கொஞ்சம் பதில் சொல்ல முயற்சி பண்ணுமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுல ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, அப்படிதானே சொல்லணும். அதை விட்டுட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா எங்க நீங்க கேள்வி கேளுங்க, என்னது பேசிக் கேள்வி அது கூட தெரியல அப்படிங்கிற ஒரு தோரணையில பேசுறது எந்த அளவுக்கு அமைச்சருக்கு என்ன சொல்றது, ஒரு நாகரிகமான செயலா இது எப்படி பார்க்க முடியும்? இததான் வந்து எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயம் அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க. இத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, என்ன மாணவிகளுக்கு இங்கிலீஷ் தெரியல, அப்ப இங்கிலீஷ் தெரிஞ்சாதானே ஒரு கான்பிடன்ட் வரும், ஆங்கிலம் தெரிஞ்சாதானே ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு பூஸ்ட் வரும், இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் கான்பிடன்டா வாழ முடியும் அப்படிங்கிற தோணல சொல்லியிருக்காங்க, பேசுறாங்க. எனக்கு ஒண்ணு புரியல. இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜ் உலகத்துல ஜென்ரலாவே எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா கம்யூனிகேஷன். தமிழ்நாட்டுல இருந்து வேற மாநிலத்துக்கு போறோம், தமிழ்நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அதாவது அந்த அணுகுமுறை, மத்தவங்கள்ட்ட பேசக்கூடிய விஷயம், அந்த சோசியல் கம்யூனிகேஷன் இருக்குல்ல, ஒரு சோசியல் என்விரான்மெண்ட்ல போய் பழகக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயத்துக்கு தான் அடிப்படையா ஒரு லாங்குவேஜ் தேவைப்படும். இங்கிலீஷும் அப்படிதான். இங்கிலீஷ்க்கு ஒன்றும் விதி வழக்கெல்லாம் இல்ல, எல்லா மொழியுமா தான் ஆங்கிலம் ஒரு மொழி. அது உலகளாவிய விஷயத்துல பேசுறனாலயோ அது பயன்பாட்டுக்கு இருக்கிறதுனாலயோ மட்டுமே அது ஒன்றும் பெரிய உச்சகட்ட மொழி இல்லைன்னா அது இருந்தாதான் நம்ம கான்ஃபிடன்ட் வரும்லாம் சொல்ல முடியாது. தமிழ்ல சயின்ஸ் இருக்கு, சமூக அறிவியல் இருக்கு, அப்புறம் அறிவியல் சார்ந்த மற்ற விஷயங்கள் இருக்கு. இது தமிழ் மொழியிலே வந்து நம்ம தமிழ் மொழியிலேயே யோசிச்சு, தமிழ் மொழியிலே படிச்சு, தமிழ் மொழியிலே முன்னேறவங்க ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்களே, நம்மளால அவ்வளவு நபர்களை காட்ட முடியுமே. அப்ப மொழிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் தேவைப்படக்கூடிய விஷயத்தை தூக்கிட்டு வந்து மொழி, இந்த இங்கிலீஷ் தெரியலனா உனக்கு கான்ஃபிடன்ட் இருக்காது, பாத்துக்கோ. இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் கான்ஃபிடன்ட். நீ வாழணும்னா இங்கிலீஷ் தெரியணும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தேவைதா, அதுல மாற்ற கருத்து இல்ல. ஆனா இத்தனை கேமராவுக்கு முன்னாடி அந்த மாணவியை எழுப்பி விட்டு அவங்க கேமரா போக்கஸ்ல வச்சுக்கிட்டு இத சொல்றதுக்கு எனக்கு புரியல. இதை எப்படி சொல்ல முடியுது? கேமரா ஆஃப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணா ஓகே, இல்ல கேமரா ரெக்கார்ட் பண்ணாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு நிப்பாட்டிட்டு இது உங்கள்ட்ட அறிவுரையோ டீச்சர்ட்ட பேசுறதோ இல்ல என்ன அட்வைஸோ ஏதோ சொன்னா ஓகே. இல்ல கேமரா தான் போக்கஸ்ல இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லமான்னு சொல்லிட்டு அவங்க கான்ஃபிடன்ட் பூஸ்ட் செய்யற மாதிரி சில விஷயங்களை சொன்னாலும் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு படி மேல போய் இன்னொன்னு சொல்றாங்க. என்னன்னா, இது இப்ப இவங்க எப்படி இருக்காங்கன்னா இப்ப லாஸ்ட் பெஞ்ச் அப்படிதான் இருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல பேசுறாங்க. புரியல. லாஸ்ட் பெஞ்ச்னாலே இப்படிதான் இருப்பாங்க, லாஸ்ட் பெஞ்ச்னாலே உருப்படாம தான் போவாங்க அப்படின்னு இலக்கணமா இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாங்க. நான் ஒரு விஷயத்த சொல்றேன்.
அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் அவர்கள்ட்ட ஒரு பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கேள்வி கேட்கிறாங்க. சார், கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ், உலகத்துல கூடிய கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ்லாம் லாஸ்ட் பெஞ்ச்ல உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடி சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சார்? அது எப்படி சார் லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்து கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் எல்லாம் உருவாக முடியும்? உலகத்துல மிகப்பெரிய சாதனையாளர்கள், மிகப்பெரிய படைப்பாளர்கள் எல்லாமே கடைசி பெஞ்ச்ல இருந்து உருவாகி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கூற்று சொன்னீங்க சார். எப்படி உங்களால சொல்ல முடியுது அப்படின்னு கேட்கிறப்ப அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஏமா நானே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான், ஐ எம் ஆல்சோ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு பதில் சொல்றாரு. Brain of the nation may be found from the last benches of the classroom. Sir, could you please tell us what made you to believe in the last bench students? Because I was the last bench. Even I too. அதாவது டிஸ்னி என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய வால்ட் டிஸ்னின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரே 16 வயசுல ஸ்கூல் டிராப் அவுட், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்கூல் டிராப் அவுட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எடுத்துங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துங்க, பல்பு, எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிக்கிறாரு. டைரக்ட் கரண்ட் அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட். அவரே ஸ்கூல் டிராப் அவுட். அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா உருவாக்கிருங்கிறது அப்துல் கலாம் கூற்று. அது உண்மையும் கூட. நிறைய மிகப்பெரிய சாதனையாளர்கள், பில்கேட்ஸ் இருக்கட்டும், ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கட்டும், ஒன்னும் ஸ்கூல் டிராப் அவுட் இல்ல ஸ்கூல்ல ஒரு இக்கட்டான விஷயத்தை சந்திச்சிருப்பாங்க. எலான் மஸ்க் தூங்க ஸ்கூல்ல மிகப்பெரிய புள்ளியை சந்திச்சிருக்காரு. அவ்வளோ நபர்கள் எலான் மஸ்கை கேலி கிண்டல் செய்வாங்க சக மாணவர்கள். அதை தாண்டி முன்னேறி வந்திருக்காரு எலான் மஸ்க். இந்த விஷயம் எல்லாம் பள்ளி மாணவர்கள் இதை எடுத்துக்காட்டா எடுத்துக்கணும். அதுக்காக சொல்றேன், இந்த விஷயத்த பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஸ்கூல் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க இந்த விஷயத்தால, இந்த மாணவிக்கு நான் எல்லாத்துக்கும் சேர்த்தே சொல்றேன், ரைட்டா? நீங்க எங்கேயுமே இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க, ஒரு மாதிரி தர்மசான சூழ்நிலை உருவாது, நம்ம அவமானப்படுத்துறாங்கனால முடங்கி போயிடாதீங்க, ரைட்டா? ஏன்னா வாழ்க்கை, அது உலகத்துல கூடிய எல்லா சாதனையாளர்களும் பள்ளியில ஒன்னும் சிறப்பா ஸ்கூல் ஃபர்ஸ்டோ வந்தவங்களா இல்ல, ரைட்டா? அதை நான் சொல்லிக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், நாம உங்களுக்கு அகாடமி நடத்துறேன், அரசு மாணவர்கள் உருவாக்கி இருக்கோம், நீங்க செலக்ட் ஆறீங்க. நானே வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் படிக்கிறப்ப நானே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். அப்ப லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு நான் ஸ்கூல்ல ஒன்னும் அந்த அளவுக்குல நான் வந்து பெர்ஃபார்ம்லாம் பண்ண ஆள்லாம் இல்ல. ஒன்னும் ஸ்கூல் டாப்பரோ, ஸ்கூல்ல செகண்டோ, ஸ்கூல்ல தேர்டோ வந்த ஆள்லாம் நான் இல்ல. ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான் நானு. காலேஜ்லயும் வந்து அரியெல்லாம் வச்ச ஒரு சராசரி மனிதன் தான் நானு, ரைட்டா? அதனால வாழ்க்கையில ஸ்கூல், காலேஜ் அப்படிங்கிறது ஒரு பேசிக், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு சோசியல் இன்டராக்ஷன் உருவாக்கக்கூடிய ஒரு இடம், ரைட்டா? ஒரு டிசிப்ளினை உருவாக்கக்கூடிய ஒரு இடம், நீதி நெறிய கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம், அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இடம், சமூக மனப்பான்மையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இடம். உலகம் எப்படி, இந்தியா எப்படி, தமிழ்நாடு எப்படி, தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி அந்த சார்ந்தக்கூடிய அந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம், கம்யூனிகேஷன் செய்யக்கூடிய ஒரு இடம். ஆனா வாழ்க்கையில நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு படிப்படியா அடுத்த கட்டம் போறப்ப அந்த கியூரியாசிட்டி, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம்ல, அது மூலமா கத்துக்க முடியும். அதனால இந்த விஷயம் வந்து எல்லாமே கண்டிக்கிறாங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்களோட இந்த செயல்பாட எல்லாமே கண்டிக்கிறாங்க. நம்ம இந்த அரசாங்கம், இந்த கட்சி பிளஸ் மற்றும் இந்த அரசாங்கம் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயத்துல பயன்படுத்துறது வந்து உள்ளபடி வருத்தமா இருக்குங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்பா பள்ளி மாணவர்கள். சமீபத்துல முதல்வர் அவருக்கு பிறந்த நாள். அப்ப ஸ்கூல் கிரவுண்ட்ல அவரோட அந்த இமேஜ், அதாவது அவரோட ஃபேஸ், அந்த இமேஜ் அப்படியே வரைஞ்சி அதுல ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நிக்க வைக்கிறாங்க பள்ளி மாணவர்களை. எனக்கு புரியல. நான் பள்ளி படிச்சப்பல இந்தியா வரைஞ்சு எங்களை ஒரு 2 மணி நேரம் நிக்க வைப்பாங்க. அதாவது இந்தியா மேப்ல நாங்க நிக்கணும், இந்தியா மேப்பை உருவாக்கணும் அந்த மேல இருந்து பாக்குறப்ப. அதனால கூட ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா இந்தியா தேசபக்தி, இந்தியாக்காக நிக்கிறேன்டா வெயில் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். அதுவும் முதல்வர் விஜய் அவர்கள் 5 வருஷம் கழிச்சு சாதனை, நிறைய திட்டங்கள், நிறைய அப்புறம் பண்ணா கூட நியாயம் இருக்கு. வந்த 1 மாசத்துல நில்லு, 3-4 மணி நேரம் நில்லு அப்படின்னா பள்ளி மாணவர்கள் எதுக்கு பயன்படுத்துறீங்க? அதான் இங்க கேள்வி. அரசியல் செய்யறது தனி, ஊழலை ஒழிக்கிறோம், லஞ்சத்தை ஒழிக்கிறோம், கமிஷனை கட் பண்றோம், அதெல்லாம் ஒழிங்க. ஆனா பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு பயன்படுத்துறீங்க, குழந்தைகளை எதுக்கு பயன்படுத்துறீங்க தான் இப்ப மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இந்த அரசாங்கத்தை நோக்கி. அதே மாதிரி அதே முதல்வர்கள் பிறந்த நாள் அப்ப தாவேக சார்ந்த சில நபர்கள், அரசு சார்ந்த கட்சி சார்ந்த சில நபர்கள் உட்கார்றாங்க, கீழே ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. விஜய் அவர்கள் சொன்னோன்னா வாழ்க வளமுடன் கத்தணும் மாணவர்கள் அப்படின்னு சொல்றப்ப இந்த பள்ளி குழந்தைகள் விஜய் அவர்கள் சொன்னோன்னே வாழ்க வளமுடன் கத்து. புரியவே இல்லைங்க. என்னங்க அரசியல் அரசியலுக்காக பயன்படுத்துறீங்கன்னா அரசியல் மயமாக்கிட்டு இருக்கீங்க அந்த பள்ளி மாணவர்களை, குழந்தைகளை. உள்ளபடியே எனக்கு புரியல. E=mc², அப்படி கத்த வேண்டிய ஒரு வாயில இருந்து அப்படி கத்த வேண்டிய ஒரு குழந்தைங்க வாழ்க வளமுடன் சத்தியமா புரியல.
இது அரசியல் பேசுறது ஒரு அகாடமியில எப்படி அரசியல் அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. பள்ளி மாணவர்கள் அரசியல் பேச வைக்கிறாங்க, அகாடமி பேசுறது என்னங்க இது? பள்ளி மாணவர்கள் வாழ்க வளமுடன் கத்துறாங்க, சின்ன குழந்தை அது கத்துது வாழ்க வளமுடன் கத்த வைக்கிறாங்க. நான் அகாடமியில் அரசியல் இது என்னது? இது அமைச்சர் செஞ்சது சரியான விஷயமா? நீங்களே யோசிங்க. அவங்க இங்கிலீஷ்ல அந்த குழந்தைய பேச வைக்கணும், அரசு பள்ளி மாணவர்கள் இங்கிலீஷ்ல ஜாமன் ஆகணும், அவங்க திங்கிங் வேணா வேற மாதிரி இருக்கலாம், ஆனா கேமரா இருக்கிறது உங்களுக்கு தெரியுது எப்படி அங்க நடந்துக்கணும். அந்த மாணவி மிகப்பெரிய டிராமா ஆக மாட்டாங்களா? அடுத்த நாள் அந்த மாணவி போறப்ப சக மாணவிகள் உம்பிழுக்க மாட்டாங்களா? வாட் இஸ் யுவர் ஃபாதர், இது தெரியலையா, இங்கிலீஷ் தெரியலையா, ஒரு மிகப்பெரிய லைஃப் டிராமாவை அனுபவிக்க மாட்டாங்களா? அந்த அடிப்படை விஷயம் தெரியலையா? கேள்வி கேட்கணுமா கேட்க கூடாதா? பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாது? இவங்க பதிலும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க அரசு பள்ளியில படிச்சிருக்கேன், நானே அரசு பள்ளி மாணவி, நானே தமிழ் மீடியம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பயும் ஒரு சென்டிமெண்டா அவங்க பார்வையில சொல்லியிருக்காங்க. தவிர இந்த மாணவி ஏற்பட்டு அது என்ன தவறா சரியா, அது ஒத்துக்கணுமா ஒத்துக்க கூடாதா, அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாதா? இதுதான் நம்ம கேள்வி, இதுதான் அடிப்படையா நம்ம கேள்வி. அதனால பள்ளி மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன், ரைட்டா? நீங்க எல்லா விஷயத்திலையும் உச்சகட கான்பிடன்ட் வளர்த்துங்க. நீங்க அந்த இங்கிலீஷ்னால ஐயோ இங்கிலீஷ் பேச முடியல போச்சு, ஏன்னா இந்த வீடியோ மத்த அரசு பள்ளி மாணவர்கள் பார்த்து ஐயோ இப்ப இங்கிலீஷ் பேசணுமா, ஐயோ இங்கிலீஷ் பேச வரலையே நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் வரும் இந்த வீடியோ பார்த்தவங்க. அதுக்காக நான் சொல்லிக்கிறேன், எல்லா மாணவிகள் அரசு பள்ளி மற்றும் எல்லா மாணவர்களும் சொல்லிக்கிறேன், இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ். ஸ்கூல்ல உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ். அதை ஒரு 2-3 பேர்த்துல நீங்க நிறைய பேசி பார்த்தா அது வந்துடும். அதுல ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்ல. மற்றபடி நீங்க கத்துக்க வேண்டியது அதை தாண்டி, அந்த லாங்குவேஜை தாண்டி நீங்க கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகம், இந்த உலகத்துல கூடிய இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள், நிதி சார்ந்த விஷயங்கள், உலகம் எப்படி இயங்குது, ஒரு நாடு எப்படி இயங்குது, இதான் நீங்க அடிப்படையா கத்துக்கணும். இதுதான் நீங்க அடிப்படையா கத்துக்கணும். நான் அதை தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதனால உள்ளபடி நான் சொல்றேன், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு தேவையான ரிஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் பண்ண வேண்டியது அவசியம். நான் அந்த உள்ள கட்டடம், அடிப்படை வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங் கட்டுறது, அதெல்லாம் நிதி இருந்துச்சுன்னா கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதை செய்வீங்க. அதுல கான்ட்ராக்ட் விட்டு டெண்டர் விட்டு அதை செய்வீங்க, அதுல மாற்றக்கத்துல. அதை தாண்டி அதாவது கல்வி சார்ந்த லிட்ரேசி சார்ந்த டெவலப்மெண்ட் இருக்கணும், லிட்ரேசி சார்ந்த எம்பவர்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். நான் அதை தான் சொல்லி புரிய வைக்கிறேன். அதுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். நீங்க போயிட்டு ஆய்வு எல்லாத்துக்கும் ஆய்வுன்னு போனாலாம் இங்க டக்குனு மாற்றம் வராது. மாற்றங்கிறீங்க, ஊழல்ல ஒழிச்சிட்டோம், லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், மாத்திட்டோம், தமிழ்நாடு மாத்திட்டோம். ஐயா ஊழல் லஞ்சம் மட்டும், ஊழல் ஒழிச்சோம், லஞ்சம் ஒழிட்டோம், அது ஒண்ணு ஒழிச்சா மட்டும் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னா அத்தை இல்ல ராஜா, அத்தை இல்லங்க. நான் திரும்ப சொல்லிக்கிறேன், நிறைய நபர்கள் அதை சொல்றீங்க, அதுக்காக சொல்லிக்கிறேன். சட்ட ஒழுங்கு, இந்த கரண்ட் இஷ்யூ, டிஎன்பிசி குரூப் 1ல வெறும் 26 வேகன்சி, வெறும் 26 வேகன்சி. கேட்டா போன இது இப்ப விட்டுருக்காங்க, இப்ப சேர்ப்பாங்க, அப்பனா அடுத்த வருஷம் கம்மியாகுமே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? எப்படி பார்த்தாலும் சிக்கல் தானே. எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் எப்படி பார்த்தாலும் சிக்கல் வந்துருச்சு. அது வேகன்சி அதிகப்படுத்தினா 70 வேகன்சியா? அப்ப டிஎன்பிசி மாங்கு படிக்கிறாங்க மாணவர்களே, வெறும் 26 வேகன்சி குரூப் 1. அப்ப இங்கேயும் விஷயம், அப்ப ஊழல் லஞ்சம் இது மட்டுமே வாழ்க்கை இல்ல. இதை ஒழிச்சா, அந்த கமிஷன் ஒழிச்சா மட்டுமே அரசாங்கம் நல்லா நடத்துறாங்கன்னு அர்த்தம் இல்ல. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி பள்ளி மாணவிகளை தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கணும், இல்ல ரீல்ஸ் ஒரு விஷயத்துல ரீல்ஸுக்காக இல்ல ரீல்ஸ் எடுக்கணுங்கிற ஒரு இதுக்காக. ஏன்னா உள்ள போய் அதே முதல்வர் பிறந்தல அப்ப தாவேக்க கொடியை கட்டிட்டு அப்படியே உள்ள கிரவுண்ட் ஃபுல்லா கொடியை கட்டியிருக்காங்க ஸ்கூல் கிரவுண்டுல. இது ரொம்ப ரொம்ப இதான ஒரு விஷயங்க. இது தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன், இந்த கவர்மெண்ட்டை தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன், நீங்க எப்படி வேணா அரசியல் செய்யுங்க, எப்படி வேணா செய்யுங்க, ஆனா பள்ளி மாணவர்களை உள்ள ஈடுபடுத்தாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப நீங்க வாழ்க வளமுடன் கத்த சொல்றீங்க உட்கார்ந்துகிட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அது நல்லதா கெட்டதா என்ன சொல்றாங்க செய்யணுமே அப்படின்னு செய்யறாங்க. அவ்வளவு அப்பாவித்தனமான குழந்தைங்க. யோசிச்சு பாருங்க அந்த விஷயத்த. வாழ்க வளமுடன் அவ்வளவுதான் தெரியுது. எவ்வளவு அப்பாவித்தனமான குழந்தைகளை உங்க விஷயத்துக்காக ரீல்ஸ்க்காக நீங்க பயன்படுத்துற மாதிரி யோசிக்க முடியுதா உங்களுக்கு? அந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? அந்த விஷயம் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அதுதான் நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன். பிளஸ் ஸ்கூல் சார்ந்த ரிஃபார்ம்ஸ் கண்டிப்பா அவசியம். பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்துல இதை நான் கோரிக்கையா வைக்கிறேன், ரைட்டா? தயவு செஞ்சு நான் கோரிக்கையா வைக்கிறேன். நீங்க மத்தபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதை தாண்டி தயவு செஞ்சு ஒரு ஜிஓவோ இல்ல ஒரு பாலிசியோ உருவாக்கி
இல்லனா ஸ்கூல் லிட்ரஸி எம்பவர்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா நாச்சு வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தாக்கல் செய்யுங்க. அதுல மிகப்பெரிய ரீஃபார்ம் பண்ண வேண்டியது அவசியம். அரசு பள்ளியில குறிப்பா சொல்றேன். குறிப்பா நீங்க சயின்ஸ், சோசியல், அதுக்கெல்லாம் சிலபஸ்லாம் சொல்லி தரதை தாண்டி பிராக்டிக்கலா இன்னைக்கு குழந்தைகளுக்கு, அதாவது 7வது 8வது 9வது 10 11 12 சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபைனான்சியல் லிட்ரஸி ப்ரோக்ராம், FLP. நானே இதை உருவாக்குறேன், FLPன்னு அந்த பேரை, ரைட்டா? வாரம் ஒரு சப்ஜெக்ட், வாரம் ஒரு பீரியட். இந்த சப்ஜெக்டை வாரம் ஒரு பீரியட் ஒதுக்குங்க. இதுக்கான கரிக்குலம் ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி சோஷியல் சயின்ஸ் டீச்சர் நடத்தவங்கள்ட்ட இந்த சிலபஸை கொடுங்க. வாரம் ஒரு பீரியட் நடத்த சொல்லுங்க. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா அசெட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன, எது செலவு, எது இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் என்ன, பாண்ட்னா என்ன. நீ ஒரு பெரிய ஆனதுக்கு அப்புறம் நீ பொழைச்சிக்கிறதுக்கு பிசினஸ் ஒன்று செய்யலாம். பிசினஸ்ல என்னென்ன மாதிரி பிசினஸ்லாம் இருக்கு, பிசினஸ்ல சாதிச்ச நபர்கள் இருப்பாங்க. எலான் மஸ்க், புரியுதா, பில் கேட்ஸ், இந்த மாதிரி சாதிச்ச பிசினஸ்ல சாதிச்ச நபர்கள் இருப்பாங்க. அம்பானி, இந்த மாதிரி சாதிச்ச நபர்கள், டாடா, ரத்தன் டாடா, அவர் எந்த அளவுக்கு சாதிச்சாங்க, எப்படி அவங்களுக்கு அந்த யோசனை வந்துச்சு, மெக்டொனால்ட்ஸோட ஓனர் எப்படி இந்த யோசனை வந்துச்சு, KFC ஓனர் எப்படி இந்த யோசனை வந்துச்சு, எல்லாத்தையும் இந்த FLP கிளாஸ்ல சொல்லித்தாங்கங்கிற. பள்ளி மாணவர்களுக்கு ஏதோ பணத்தை சம்பாதிக்கிறது, மணி மேக்கிங்னாலே இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா பணத்தை சம்பாதிக்கிறனாலே ஐயோ அப்படிலாம் இருக்கக்கூடாது, அதான் தப்பு. மணி மேக்கிங்கிறது ஒரு ஸ்கில். அதை தயவு செஞ்சு மாணவர்களுக்கு சொல்லித்தாங்க. 7வது 8வது 9வதுல இருந்து சொல்லித்தாங்க, ரைட்டா? ஃபைனான்சியல்னா என்னப்பா, லிட்ரஸி, அசெட், லயபிலிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பென்ஸ், எதை நீ வாங்கணும், எதை நீ வாங்கக்கூடாது, எதை வாங்கினா அந்த அசெட் டெவலப் ஆகும், எதை வாங்கினா உனக்கு செலவு, அப்ரிசியேஷன் என்ன, டிப்ரிசியேஷன் என்ன, பாண்ட்னா என்ன, அசெட்னா என்ன. தயவு செஞ்சு இந்த அடிப்படை விஷயம் குழந்தைகளுக்கு கண்டிப்பா தெரியணும். ஸ்டார்ட் அப்னா என்ன, ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி உருவாது, இன்னைக்கு டேட்ல ட்ரெண்ட் என்ன, இன்னைக்கு டேட்ல எப்படி ஸ்டார்ட் அப் உருவாக்குறாங்க, இதை கண்டிப்பா சொல்லி தரணும். வாரம் ஒரு பீரியட். இதுதான் தேவை பள்ளி மாணவர்களுக்கு, இதுதான் தேவை. ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட், சயின்ஸை சொல்லி தரீங்க, சூப்பர். ஆனா அதை விட முக்கியம் மாணவர்களுக்கு என்ன அப்படின்னா, பள்ளி மாணவிகளுக்கு என்ன அப்படின்னா சயின்ஸோட ஹிஸ்டரி தேவை, சயின்டிஸ்டோட ஹிஸ்டரி தேவை. நீங்க ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ், ஃபாரடேன்னு ஒருத்தவர், மைக்கேல் ஃபாரடே மோட்டரை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த ஃபேன் ஓடுது பாரு, இந்த ஏசி ஓடுது பாரு, இந்த வாஷிங் மிஷின் ஓடுது பாரு, எல்லாம் மோட்டர் தான். மோட்டரை கண்டுபிடிச்சது ஃபாரடே. அது எல்லாமே புக்ல இருக்கு. ஆனா நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட மோட்டரை கண்டுபிடிச்ச அந்த ஃபாரடே தெருல புக்கு வித்த ஒரு நபர்னு சொல்லணும். அப்படி புரிய வைக்கணும். ஏன்னா புக்கு வித்த ஒரு சராசரியா புக்கு வித்துட்டு இருந்தா ஒருத்தனுக்கு எப்பறம் மோட்டரை கண்டுபிடிக்க அளவுக்கு அறிவு வந்துச்சு, அதை புடிச்சிட்டு கொண்டு போன அவரோட வரலாறு. புரியுதா உங்களுக்கு? சயின்ஸ் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா படிச்சுட்டு வந்தியா, மார்க் 5 மார்க் போ, இதெல்லாம் வேஸ்ட். நான் சொல்லிட்டேன் திரும்ப, மார்க் வேஸ்ட். நியூட்டனோட திங்கிங் என்ன, எப்படி யோசிச்சா அந்த மனுஷன் எப்படி யோசிக்க முடியும், ஐன்ஸ்டீன் எப்படி யோசிச்சிருக்க முடியும், அதுக்குன்னே ஒரு கிளாஸ். ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் ஒரு கிளாஸ். லீசா மெய்ட்னர் எப்படி நியூக்ளியர் ஃபிஷன் ஒரு பெண்ணா வந்துட்டு ஜெர்மனில இருந்து ஜெர்மனி, ஒட்டுமொத்த ஜெர்மனி ஹிட்லர் ஆட்சி எதிராக அந்த லீசா மெய்ட்னர் ஒரு பெண்ணா அங்க இருந்து வெளியேறி நியூக்ளியர் ஃபிஷன் ஒரு புரட்சியை மேற்கொண்டாங்க. பெண்கள் முன்னேற்றம் வந்துச்சா? லீசா மெய்ட்னர், மேரி கியூரி, மேரி ஆன், ரோஸ்மண்ட் பிராங்க்லின், நான் சொன்னல பெண்கள் சயின்டிஸ்ட். அப்ப அந்த மாதிரி பூஸ்ட் பண்ணணும். ஒன்னு ஃபைனான்ஸ் முடிச்சு விட்டீங்களா, இன்னொன்னு சயின்டிஸ்டோட வரலாறு முடிச்சு விட்டீங்களா, மூணாவது கம்யூனிகேஷன் அண்ட் நியூஸ் பேப்பர் ரீடிங், CNR அப்படின்னு ஒரு டெய்லியும் ஒரு 1/4 நேரம் இந்த CNR செஷன் கண்டக்ட் பண்ணலாம் ஸ்கூல்ல. அது என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் சொல்றாங்களே, அமைச்சர் சொல்றாங்களே இங்கிலீஷ் தான் கான்ஃபிடன்ட், அது கான்ஃபிடன்ட் இல்ல, கம்யூனிகேஷன் தான் இங்கிலீஷ் தேவை, அப்படி சொல்லி வளர்க்கணும். அதை தாண்டி நீங்க வெளில இன்டர்வியூ போறப்ப அந்த கம்யூனிகேஷன், எல்லாத்தையும் கம்யூனிகேஷன், இன்டர்வியூ போறப்ப கம்யூனிகேஷன், பேசுறப்ப கம்யூனிகேஷன், ஐடில பேசுறப்ப கம்யூனிகேஷன் தான் இங்கிலீஷ். மற்றபடி வெளியில நிறைய சோர்ஸ் படிக்கணும்னா அதுக்கு அடிப்படை ரீடிங் இருந்தா போதும், அவ்வளவுதானே. அதோட நியூஸ் பேப்பர் ரீடிங் மஸ்ட். டெய்லியும் நியூஸ் பேப்பர் கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல என்ன நடந்திருக்குப்பா, இன்னைக்கு இஷ்யூ என்ன நடந்திருக்கு, இரான் என்ன நடந்திருக்கு, போர் எப்படி போயிட்டு இருக்கு, பள்ளி மாணவர்கள் டெய்லியும் 15 மினிட்ஸ் தாராளமா நடத்தலாம் சோஷியல் சயின்ஸ் டீச்சர் வச்சு. ஸோ இதுக்கு ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணணும், இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், இதுக்கு ஒரு பாலிசி உருவாக்கணும். நான் படிக்கிறப்ப சோஷியல் சயின்ஸ் டீச்சர் 7th 8th 9th படிக்கிறப்ப ஆரோக்கியசாமி சார்னு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். நான் படிக்கிறப்ப அந்த டைம்ல என்ன செய்வார் அப்படின்னா, கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வீட்டில் போயிட்டு வாரம் ஒரு நாள் ஒதுக்குவாரு. நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பர்ல உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிகல், ஏதாவது நியூஸ் ஆர்டிகலை கட் பண்ணி ஒரு நோட்டே போடுங்க, அதுக்கு ஆர்டிகல் நோட்டுன்னு ஒன்று போடுங்க. கட் பண்ணி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வாரத்தில் 3 நாள் நினைக்கிறேன், ரைட்டா, அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்க அந்த நோட்ல இப்படி ஒட்டி அது கீழே என்ன உங்களுக்கு புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்து அந்த சைன் வாங்குவார்.
எனக்கு அப்ப புரியல, என்னடா நான்லாம் சும்மா ஏதோ ஒன்று ஐயோ செய்யணுமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணி எல்லாருமே இப்படிதான் பண்ணோம். ஆனா அவரோட திங்கிங் பாருங்க, நியூஸ் பேப்பரை படிக்க வைக்கணும், அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் யோசிக்க வைக்கணும், அப்பயே வச்சிருக்காரு. அது பார்த்துட்டு இருந்தா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சார் மாதிரி சிஎன்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ், ஒரு செஷன். அதே மாதிரி பேட்ரியாட்டிக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பிடிபி, இது பள்ளி மாணவர்களுக்கு அவசியம். இந்தியா மேல ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தாதா, இந்தியா மேல ஒரு பற்று இருந்தாதா, இந்திய வரலாறு, இந்திய புவியியல், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறதுக்கு ஆணி வேறுங்கிறது தேசப்பற்று. அது இருந்துச்சுன்னு வைங்களேன், அது வளர்ந்துருச்சுன்னு வைங்களேன், அவன் என்னன்னாலும் பிக்கப் பண்ணிட்டு மேல போயிடுவான். நான் சத்தியமா சொல்றேன், பேட்ரியாட்டிசம் வளர்த்தீங்கன்னா அந்த உணர்வை வளர்த்தாலே போதும், அந்த சின்ன உணர்வை உள்ள தூண்டி விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு கியூரியாசிட்டி வளர்ந்துரும். நாட்டை முன்னேற்றணும், நம்ம முன்னேறணும்னு சொல்லிட்டு, ஒரு சமூக பங்களிப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பிடிபி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் 1 அப்படின்னு சொல்லிட்டு நடத்தலாம். ஸோ இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியில சொல்ல வரல, லிட்ரஸி ரீதியில சொல்ல வரேன். கல்வி சார்ந்த சீர்திருத்தங்கள், உள்ள லிட்ரஸி சார்ந்த சீர்திருத்தங்கள், இன்னும் நுணுக்கமா சொல்ல போனா இந்த உள்ள எல்லா விஷயமும் கரிக்குலம் சார்ந்த சீர்திருத்தங்கள். இது கண்டிப்பா அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவை, ரைட்டா? அதனால இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கத்திட்ட இந்த கோரிக்கையை வச்சுக்கிறோம். பிளஸ் இந்த வீடியோ சும்மா அரசியல் நோக்கமோ இல்ல யாரையும் குறை சொல்லணுமோ இல்ல ஒரு வீண் பழிய போடணும்ல அதுக்காக எடுத்தப்பட்டது இல்ல. கடந்த நாட்களாவே அரசு பள்ளி மாணவர்கள் மாணவிகள் எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு, ஒரு மாதிரி ரொம்ப மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு இதான மாதிரி தான் இருந்துச்சு, ரைட்டா? பாக்குறப்ப என்ன இப்படி பண்றாங்க, ஏன்னா இவங்க வாழ்க்கை வளமுடங்கிறாங்க, வெயில நிக்க வைக்கிறாங்க, அப்புறம் இந்த மாதிரிலாம் உள்ள போய் ரீல்ஸ்க்காக அவங்க இப்ப கேள்வி கேட்கறது, அவங்க பதில் சொல்ல முடியாம ஒரு சங்கடமான சூழ்நிலை வருது. என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு இதா வந்துச்சு, அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்ல வைக்கிறதுக்கு, அது எனக்கு புரியல. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். சரி, நம்ம அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.